உன் மனதும் என் மனதும் ஒன்றாய் செயல்படுது. எல்லாம் மூணு கரங்களை கட்டிங்க. கணவனுடைய மனதிலே தேவனுடைய சித்தங்களே இருந்தார். நீங்கள் இதுவராய் இராமல் அந்த ஒருவராய் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனையும் பின்பற்ற வேண்டும் என்று அவசியம். அப்ப ரெண்டு பேர் மனசுல இருக்கிற காரியங்கள் அழிந்து கணவனுக்கும் தேவனை குறித்து ஆசைகள், மனைவிக்கும் தேவனை குறித்த ஆசைகள். இப்ப எனக்குன்னு ஆசை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தேவனை பின்பற்றுவோம். அதான் சொல்லுது, சபைக்கு வரும்போது கணவனோட சேர்ந்து உங்க வார்த்தையை கேட்கறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். நீங்க கேட்டுட்டு போயிட்டு உங்க ஆத்து போல இருந்த இப்படி சொல்லுது, நான் அவருக்கு சொல்லிக்கலன்னா அவரு செவி கொடுக்க கட்டாய மாட்டார். குடும்பம் எப்போது விளையாட பற்றி தேவன் நம்ம எதற்கு அழைந்து இருக்கிறார், நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன? அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன, உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி நீங்கி அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றி முடிவு என்ன, பாலும் தேனும். இன்னைக்கு பாலும் தேனும் குடிக்கிற மக்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல. கஞ்சி தொகை. சபைக்கு போன என்ன உண்டு? கஞ்சி தொகை. மனதில் பிக்ஸ் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. நம்ம உயர்ந்த வாழ்க்கையில நமக்கு வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உனக்கு ஒவ்வானவன் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ரட்சிப்பு விலையேற பெற்றது இஸ்ரவேலே, நீ அதுக்குதான் அழைச்சது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி பாக்குறீங்க. தேவனுடைய பிள்ளை என்கிற கவனிய அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கு. நான் ஒரு கம்பெனி ஓனருடைய பையன் கிடையாது, நான் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனருடைய பையன் கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் படைத்த தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற ஆதல எனக்கு பெரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளை. என் தகப்பன் யாராலும் தாராளம் உள்ளவன், அவர்கிட்ட யாராலும் தாராளம் இருக்கிறது. என் புத்தி மாறல எடுத்துக்கொள்வதற்கு, என் எண்ணங்கள் மாறவில்லை. தப்பே இதுதான். நிறைய பேர் தெரியல, ஆண்டு ஒரு ரொம்ப வருஷமா போயிருக்கேன், ஒண்ணுமே செய்யல. எல்லாமே இருக்கு பூமியில, எல்லா இடத்திலும் தண்ணியை வைத்துதான் என்ன பண்ணியிருக்கிறான், படைத்திருக்கிறான். நீ தேவ வார்த்தையை கட்டி ஞானபலமா இருந்தாங்க. நல்ல வீட்டை கட்டி அந்த இடத்துல நல்ல ஒரு போரம் போட்டு கவனிக்கிறது. உன்னுடைய கிச்சனுக்கு ஆளுக்கு எங்கெல்லாம் தண்ணி தேவையோ கவனிக்கிறது. நீங்க அழகா போட்டு பயன்படுத்த என்ன பண்ணிக்கலாம், அதை உபயோகப்படுத்திக்கலாம். நாசத்தின் ஆசீர்வாதங்கள் வெயிட் பண்ணிருக்கிறது. தேவ வார்த்தைக்குள்ள நீங்க வந்தா எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவையோ அங்கெல்லாம் தேவன் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கு.